மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதுக்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும். இதேபோல்தான் 2023ஆம் ஆண்டு ஒரு புரளையை தமிழ்நாட்டில் கிளப்பினார்கள். அதாவது பீகார் மாநிலத்து மக்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து பொய்யான யூடியூப்ல எல்லாம் செய்தி வெளியிட்டார்கள். அது சம்பந்தமாக பீகாரை சார்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கே போடப்பட்டு, அவருடைய பெயர் மணிஷ்குமார், மணிஷ் கவாய், ருபேஷ் குமார். இவங்க 2 பேர் பீகாரை சார்ந்தவர்களே இந்த யூடியூப்பில் போட்டாங்க. அதை காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. இப்படி ஒரு செய்தி வந்த உடனே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் அன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை தமிழ்நாட்டுக்கு அனுப்பினார். பீகாரிகள் தாக்கப்படுவது உண்மையான்று நாங்கள் பதில் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளாமல் அவரே நேரடியாக வந்து கண்டறிந்து உண்மை அறிவதற்கு அவர் மாநிலத்தை சார்ந்தவர்களே, அவருடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகளே வந்து இங்கே ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து அவர் தந்த அறிக்கை என்ன என்பதை மோடி படித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பீகாரிகள் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று அந்த அறிக்கையே கூறியிருக்கிறது.